எல்லாம் என்கிட்ட இல்லாத பழக்கமே இல்லை. அப்பாவும் என்னை பெற்ற அப்பாவும் நானும் ஒரே சாராய கடையில் போயிட்டு 2 பேரும் ஒரே கிளாஸில் சாப்பிட. அப்பா வந்து கண்டிக்கலை. எங்கள் கிராமத்துலேயே என்ன தூஷிப்பாங்க. என்னை தூஷிக்காத வாழியே இருக்காது என் கிராமத்தில். எப்போ இவன் சாவ போகிறேன்னு தெரியலையே, இவன் எப்போ இவன் எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறான், எப்போ கரண்ட்டில் மாட்டினு சாவ போகிறேன்னு தெரியலையே அப்படின்ட்டு எல்லோரும். ஏன்னா அப்படி அந்த கிராமத்தில் சும்மா சண்டை வலிப்பேன், சும்மா பிரச்சனைகளை உண்டாக்குவேன். அப்படியேப்பட்ட மோசமாக வாழ்ந்து என்னவே எல்லாம் வெறுத்தாங்க, எல்லாம் வந்து தூஷித்தாங்க. வந்து நம்ம தானே ஆஃப் பண்ணுன்ட்டு நான் நேராக ஸ்ட்ரைட்டாக போஸ்ட்டில் மேலே படபடமான மேலே ஏறிட்டு போயிட்டு அந்த போஸ்ட்டை பிடிச்சி அந்த லைனை பிடிச்ச ஜம்பர் அது இப்போ லைனை அறுத்த கட்டிட்டு நல்லா தீட்டிட்டு மறுபடியும் ஜம்பர் அடிக்கணும், அவ்வளோதான் அது வேலை. அடிச்சுமான மறுபடியும் நான் கான்ட்டு போயிட்டு கான்டாக்ட் ஆகிடும், சப்ளை வந்துடும். அதுக்காக பிடிச்ச உடனே சப்ளை அந்த லைனில் இருந்துக்குது. என்ன பிடிச்சிச்சு, கெட்ட பிடிச்சி இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு கத்துறேன். ஆனாலும் கை விடலை. இந்த கையிலே அடிக்கலாட்டு மறுபடியும் இந்த கையை எடுத்து விட அடிக்கிறேன். இதில் ஒரு லைன் மாட்டிச்சு. அந்த லைன் வந்து 3 பேஸ் லைன், 440 3 பேஸ் லைன் இருக்கிறதுனால இதில் ஒரு பேஸு இதில் ஒரு பேஸு. ரயில்வே போஸ்ட்டு வந்து சிமெண்ட் போஸ்டிங் இல்லை, அது வந்து இரும்பு போஸ்ட், ரயில் போஸ்ட் தான் இருக்கும், இரும்பில் தான் இருக்கும். என் சரீரத்தை விட்டு என் ஜீவனை ஆத்மா வெளியே வந்துடுச்சு. என் பாடி இப்படி தொங்கி நிற்குது. இப்போ போஸ்ட்டில் இப்படி காலை போட்டுக்கின்னு இப்படி என் பாடி தொங்கி நிற்குது. என் பாடியை நான் பார்க்குறேன். எங்கோ மெயின் டிரான்ஸ்ஃபர் ஃபோன் பண்ணி மெயின் அடிச்சுட்டு மெயின் ஆஃப் பண்ணிட்டாங்க. மெயின் ஆஃப் பண்ணிட்டு எப்போ கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சோ அப்போ அந்த கரங்கு கீழே விட்டுருக்குது. அங்கேருந்து கீழே விழுந்துருக்கிறேன். ரயில்வே ஹாஸ்பிட்டல்லேருந்து வேப்பகுண்டா, எங்களுக்கு சொந்த ஊர் வேப்பகுண்டா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு கிலோமீட்டர் எங்கள் கிராமம். அந்த ரயில்வே ஸ்டேஷன் எஸ்எம்முக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறாங்க, ராமசமுத்திர கிராமத்தில் ஆசீர்வாதன்ற மனசு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் வேலை செய்கிறாரு, அவரே இறந்துட்டார், அவர் பாடி ரயில்வே ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க போய் சொல்லிடுங்கன்ட்டு எஸ்எம்முக்கு ஃபோன் பண்ணி எஸ்எம் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிற போட்டருங்களை அனுப்பி கிராமத்துக்கு ஆசீர்வாதம் வீடு எதுன்னு என்ன விஷயம்னாக்கா அவர் இறந்துட்டாராம், கரண்ட்டில் ஷாக் அடிச்சு கரண்ட்டில் மாட்டினு இறந்துட்டாராம். ஹாஸ்பிட்டலில் ரயில்வே ஹாஸ்பிட்டலில் அரக்கோணத்தில் பாடி ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு சொல்லி அவங்க சொல்கிறதுக்குள்ளே அப்போது ஊர் ஜனமெல்லாம் கிளம்பி ஸ்டேஷன் கிட்ட தான் 1 கிலோமீட்டர் கூட இருக்காது கிட்ட ஓடி இருக்காங்க. எந்த ஆம்புலன்ஸில் இந்த டெட் பாடியை தூக்கிட்டு போனாங்களோ அதே ஆம்புலன்ஸில் ஜீவனோடு மறுபடியும் கொண்டு வந்தாங்க. என்னவே அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எங்கள் சொந்த ஊர் ராமசமுத்திரம், புத்தூர் மண்டலம், திருப்பதி டிஸ்ட்ரிக்ட், ஆந்திர பிரதேஷ். ராமசமுத்திர கிராமத்தில் 1955 பிறந்தேன். என் வேப்பகுண்டான்ற கிராமத்தில் நான் படித்து அப்படியாக 1977 ரயில்வேல வேலைக்கு போயிட்டேன். அதுக்கு முன்பாக நான் பயங்கரமான பாவத்தில் இருந்தேன். இந்த இடத்துல பயங்கரமான பாவம். எல்லாம் என்கிட்ட இல்லாத பழக்கமே இல்லை. கஞ்சா அடிப்பேன், குடிப்பேன், துண்டு பீடி, சிகரெட்டு இப்படியெல்லாம் இருந்து எல்லாம் பாவத்தில் என்கிட்ட இல்லாத பாவமே இல்லை. அப்படிப்பட்ட பாவத்திலலாம் வந்தேன் நான். என்னை யாரும் என்னை வந்து கண்டிக்க மாட்டாங்க. என்னை பெற்றவங்க கூட என்னை கண்டிக்க மாட்டாங்க. அப்பாவும் என்னை பெற்ற அப்பாவும் நானும் ஒரே சாராய கடையில் போயிட்டு 2 பேரும் ஒரே கிளாஸில் சாப்பிட. அப்பா வந்து கண்டிக்கலை, தப்புன்னு சொல்லலை, பெற்ற அப்பா சொல்லலை. இதெல்லாம் பாவத்தில் வர்றது. ரொம்ப பாவத்தில் போயிட்டு எனக்கு 77 ரயில்வேல ஜாபு கிடச்சிது. அந்த 77 ரயில்வே இருந்தேன். அப்போதுக்கும் பயங்கரமாக கிடையாது. 78 எனக்கு மேரேஜ் ஆச்சு. 2 பசங்க, 3 பசங்க ஆகிட்டாங்க. அப்போது அந்த நேரத்தில் வந்து எனக்கு இந்த பாவத்திலேருந்து விடுதலை ஆக முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப செய்தேன், ரொம்ப லாஸ் ஆகிட்டேன். 10 ரூபா வட்டிக்கு வாங்கிட்டு அங்கே இங்கே போயிட்டு ரொம்ப பாவத்திலேருந்து குடி தான் எனக்கு பெருசாக கண்டு, குடும்பம் பெருசாக இல்லை. அப்படியேப்பட்ட வாழ்ந்த என்னவே யாருமே என்னை மாற்ற முடியல, யாரும் எனக்கு புத்தி சொல்ல வரல. என்கிட்ட வந்து எங்கள் கிராமத்துலேயே என்ன தூஷிப்பாங்க. என்னை தூஷிக்காத வாழியே இருக்காது என் கிராமத்தில். எப்போ இவன் சாவ போகிறேன்னு தெரியலையே, எப்போ இவன் எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறான், எப்போ கரண்ட்டில் மாட்டினு சாவ போகிறேன்னு தெரியலையே அப்படின்ட்டு எல்லோரும். ஏன்னா அப்படி அந்த கிராமத்தில் சும்மா சண்டை வலிப்பேன், சும்மா பிரச்சனைகளை உண்டாக்குவேன். அப்படியேப்பட்ட மோசமாக வாழ்ந்து என்னவே எல்லாம் வெறுத்தாங்க, எல்லாம் வந்து தூஷித்தாங்க. ஆனாலும் என்னை படைத்த கர்த்தர் என்னை கைவிடலை. அதனால் 1984 பிப்ரவரி 6 நான் என்ன ஆண்டவர் தொட்டார். திருப்பத்தூர் இதுக்கு போகும்போது அந்த இடத்துல ஆண்டவர் என்னை தொட்டார். அந்த வார்த்தைங்க என்னை தொட்டது. அதிலிருந்து இந்த குடிப்பயத்துலேருந்து எல்லா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். என் பாவத்தெல்லாம் ஒப்பு கொடுத்த பிறகு என் ஆண்டவர் அந்த ஒவ்வொரு பாவத்தை ஒப்பு கொடுக்கும்போது என்னிலிருந்து ஒரு பெரிய ஒரு இருள் என்னை விட்டு வெளியே போனதை நான் உணர்னேன். கிட்டத்தட்ட ஒரு 100 kg வெயிட் என் தலைமால் என் உடல் இருந்த மாதிரி இருந்தது.
ஒவ்வொரு பாவத்தை நான் சொல்லி அறிக்கிட்டு விட்டு விடும்போதெல்லாம் அது ரிலீஸ் ஆகி போகும்போது, அந்த இருள் என்னை விட்டு போகும்போது, அந்த பாவ சாபங்கள் என்னை விட்டு போகும்போது, எனக்குள்ள பெரிய ஒரு லகுவான உடல், எனக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. மகிழ்ச்சின்னா எனக்கு என்ன தெரியாது. அப்படியெல்லாம் வாழ்ந்து வந்தேன் நான். எனக்குள்ள பெரிய ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சது. அன்றைக்கே நான் அபிஷேகத்தை பெற்றுக்கினேன். அன்றைக்கே நான் என்னை ஆண்டவர் தொட்டாரு. அன்றைக்கே அபிஷேகம் பெற்றுக்கின்னு ஆண்டவருக்குள்ள நான் வாழ்கிறதுக்கு ஆரம்பித்தேன். அதுலேருந்து அப்படியே தொடர்ந்து என் சொந்த கிராமத்தில் நான் ஊழியம் செய்யறதுக்கு வந்தேன். என் சொந்த கிராமத்திலவே ஊழியம் செய்யணுனாக்கா சாட்சியாக நிற்கணும். ஊழியம் செய்யறதுக்கு வரல, சாட்சியாக நிற்கணும். இந்த இப்படிப்பட்ட குடிகாரன், இப்படிப்பட்ட கஞ்சா அடிக்கிற, இப்படிப்பட்ட மோசமான பாவத்தில் இருக்கிறவன் இப்படி மாறிட்டானா அப்படின்னு சொல்லி அநேகர் எந்தெந்த வாயினை தூஷித்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து என்னை நேசிக்கிறதுக்கு ஆரம்பித்தாங்க. எந்த வாயினை தூஷித்து எப்போ சாக போகிறான்னு சொன்னாங்களோ அவங்கெல்லாம் இப்போ என்னை பார்த்த உடனே ஐயா ஸ்தோத்திரன்னு சொல்ல ஆண்டவர் அப்படி கிருபை கொடுத்தாரு. அது யாராலும் முடியாது. கர்த்தர் ஒன்று தான் இதை செய்ய முடியும். ஆண்டவர் என்ன அப்படியேப்பட்ட வழி கொண்டு வந்தார். இப்போ நான் எந்த பாவத்தெல்லாம் விட்டுட்டேன். எல்லாம் அநேக மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறேன். என் பேர் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதமாக ஆண்டவர் சொல்கிறாரு, தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே உன்னை நான் பேர் சொல்லி அழுத்தன்றார் ஆண்டவர். நான் முதல்ல வந்து கும்பிட்டுருந்தாங்க எங்கள் குடும்பத்தார். இந்து முதல் இந்து வெள்ளை கருப்பு ட்ரெஸ் போட்டு, கருப்பு கெடா வெட்டி, கருப்பு கோழி அறுத்துட்டு பொங்கல் இடுவாங்க. அந்த தைரியத்தை வணின்னு வந்துடுறாங்க. ஆனாலும் கர்த்தரை என்னைக்கு ஏற்றுக்கணும், அன்னிலிருந்து என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க என்னை வந்து தனியாக பிரித்து எடுத்துட்டாரு. எங்கள் கிராமத்தில் என்னை யார் தூசித்தாங்களோ அவங்க மத்தியிலே என்ன வந்து ஒரு சாட்சியை நிற்க வைத்து அவங்க வாயில் என்ன வந்து ப்ளஸ் பண்ணுற மாதிரி ஆசீர்வாதமான வார்த்தை என்ன சொல்ல அவங்க ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். இன்று எனக்கு 2 பிள்ளைங்க, ஒரு பொண்ணு. எல்லாருக்கும் திருமணம் ஆச்சு. இதுக்கு முன்பு வந்து நான் ரயில்வேல வேலை செய்கிறேன்னு சொன்னல்லவா, அந்த ரயில்வேல வேலை செய்யும்போது 2006 டிசம்பர் 19 நான் ரயில்வேல அரக்கோணத்தில் 36 வருஷம் குவார்ட்டர்ஸில் இருந்துட்டேன். அரக்கோணத்தில் எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்திருந்தேன் ரயில்வேல நான். அப்போது எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட் வேலை செய்யும்போது நான் போஸ்டிங்கில் நல்லா ஏறுவேன். போஸ்டிங்கில் ஏறி வந்து குரங்கும் என்னை வந்து ஒரு இடத்துல விட்டாக்கா நான் முதல்ல ஏறிடுவேன். அப்படியேப்பட்ட ப்ராக்டிஸில் இருப்பேன் நான். குரங்குக்கான நான் முன்னெல்லாம் ஏறுவேன், போஸ்ட் ஏறுவேன். அப்படி ஏறும்போது ஒரு தடவை வந்து ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸில் PWI ஆஃபீஸில் கரண்ட் இல்லை. அதுக்கு எங்கள் அதிகாரி வந்து ஆசிரியர் இது மாதிரி அந்த PWI ஆஃபீஸில் சப்ளையில் போய் பார்த்துட்டு வான்னு சொன்னாங்க. எனக்கு வந்து 10 பேர் ஹெல்ப்பரு, 10 அதில் 6 பேர் லேடிஸு, 4 பேர் ஜென்ஸு. இந்த 10 பேர் ஹெல்ப்பரில் அன்றைக்கு ஜென்ஸு வந்து வேறு பேட்சில் ஒர்க் அதிகமாக இருந்துட்டு அவங்க அங்கே விட்டாங்க. 6 லேடிஸ் மட்டும் என்கிட்ட கொடுத்தாங்க அன்றைக்கி. இந்த 6 லேடிஸு கூட்டுக்குன்னு நான் அந்த ஆஃபீஸுக்கு போன உடனே செக் பண்ண பிறகு மேலே போஸ்ட்டில் நான் கான்டாக்ட் நோட்டில் வரல. போஸ்ட்டில் போயிட்டுருக்குது. ஆஃப் பண்ணிட்டு வந்து ஜம்பர் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆஃபீஸுக்கு போயிட்டு சாப்பிட்ட ரூமில் போயிட்டு மெயினை ஆஃப் பண்ணிவிட்டு டேஞ்சர் போர்டு வச்சுட்டு எல்லாம் கரெக்டாக தான் செய்து வச்சுட்டு நான் வரும்போது வந்து நம்ம தானே ஆஃப் பண்ணிட்டு நான் நேராக ஸ்ட்ரைட்டாக போஸ்ட்டில் மேலே படபடமான மேலே ஏறிட்டு போயிட்டு அந்த போஸ்ட்டை பிடிச்சேன். அந்த லைனை பிடிச்ச ஜம்பர் அது லைனை கட்டிட்டு நல்லா தீட்டிட்டு மறுபடியும் ஜம்பர் அடிக்கணும், அவ்வளோதான் அது வேலை. அடிச்சுமான மறுபடியும் நான் கான்ட்டு போயிட்டு கான்டாக்ட் ஆகிடும், சப்ளை வந்துடும். அதுக்காக பிடிச்ச உடனே சப்ளை அந்த லைனில் இருந்துக்குது. என்ன பிடிச்சிச்சு, கெட்ட பிடிச்சி இயேசுவேன்னு கத்துறேன். ஆனாலும் கை விடலை. இந்த கையிலே அடிக்கலாட்டு மறுபடியும் இந்த கையை எடுத்து அடிக்கிறேன். இதில் ஒரு லைன் மாட்டிச்சு. அந்த லைன் வந்து 3 பேஸ் லைன், 440 3 பேஸ் லைன் இருக்கிறதுனால இதில் ஒரு பேஸு, இதில் ஒரு பேஸு. ரயில்வே போஸ்ட்டு வந்து சிமெண்ட் போஸ்டிங் இல்லை, அது வந்து இரும்பு போஸ்ட், ரயில் போஸ்ட் தான் இருக்கும், இரும்பில் தான் இருக்கும். ஃபுல்லாக எர்த்து இருக்கும். அதனால வந்து இந்த பாருங்கள், கை பாருங்கள், இதெல்லாம் வந்து இந்த கரண்ட்டில் தீஞ்சு போனதுக்கு இதெல்லாம் தீஞ்சு போனதுக்கு பாருங்கள், கையெல்லாம் இதெல்லாம் தீஞ்சு போனதுங்க கையில். அப்போது நான் இதாச்சு இதில் ஒரு லைனு, இதில் ஒரு லைனு, 2 லைன் மாட்டிக்கிச்சு, 2 பேஸ் மாட்டிக்கிச்சு. கீழே நான் காலில் அப்படியே படிச்சுட்டு இருக்கிறேன் போஸ்ட்டில். அது வந்து ஃபுல்லாக ஆயிடுச்சு, இரும்பு. யாரும் வந்து என்னை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை. இயேசுவேன்னு கத்தினேன், முடியல. அப்போது ஒரு பெரிய ஒரு பாராசூட்டு மாதிரியே இந்த பெரிய சிட்டிங்லலாம் விடுவாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பாராசூட் ஒன்று பெலூன் பெருசாக. அது மாதிரி ஒரு பெலூன் மேலே அந்த போஸ்ட்டில் தலைமையில் விழுந்துட்டு மேலே போகுது. நான் நீச்சல் அடிச்சுனே போகிறேன். அப்போனாக்கா என் சரீரத்தை விட்டு என் ஜீவனை ஆத்மா வெளியே வந்துடுச்சு. நான் மேலே போகிறேன், அப்படியே நீச்சல் அடிச்சுனே மேலே பார்த்துனே போகிறேன். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே அதை பார்த்துனே கேட்டு போகிறேன், ஆண்டவரே
என்ன கொஞ்ச காலம் ஜீவன் கொடுத்துருந்தா ஒரு ஆத்மா சேர்த்து வந்திருக்க மாட்டேனா, ஒரே ஆத்மா சேர்த்து இருக்க மாட்டேனா. அண்ணா 19ஆம் தேதி என் ஜீவன் போயிடுச்சு. 25ஆம் தேதி கிறிஸ்மஸ். அந்த நாட்களில் நான் எங்கள் கிராமத்தில் வந்து நாடகம் கற்றுக் கொடுத்து அன்றைக்கு ஏழைங்களுக்கு ஒரு 200-300 பேருக்கு, விதவைங்களுக்கு, ஏழைங்களுக்கு, புறஜாதிங்களுக்கு வந்து அங்கங்கே நான் ஷேரிங்க அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு அன்றைக்கி கொடுப்பேன். கிறிஸ்மஸ் என்னன்ட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த காரியங்கள்லாம் செய்வேன். அன்றைக்கி அவங்களுக்கு உணவு கொடுப்பேன். இப்படிலாம் செய்யும்போது அந்த 6 நாள் டிஃப்ரென்ஸில் நான் மறிச்சிட்டு மேலே போயின்னு சொல்லிக்கும்போது ஆண்டவர் கேட்டுனே போயிட்டு கீழே பார்த்தா என் பாடி இப்படி தொங்கி நிற்குது. இப்படி போஸ்ட்டில் இப்படி காலை போட்டுக்கின்னு இப்படி என் பாடி தொங்கி நிற்குது. என் பாடியை நான் பார்க்குறேன். அப்படி இந்த ஃபியூச்சர் இதில் வந்தால் ஜனம் அப்படியே கத்துறாங்க. என் ஹெல்ப்பருங்கெல்லாம் அப்பான்னு பொம்பளைங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு சாட்சி இருக்கிறாங்க. கத்துறாங்க, ஐயோ அப்பான்னு. ஆனால் என்ன ஏறி வந்து யாரும் வந்து காப்பாற்ற முடியாது. ஃபுல்லாக போஸ்ட்டு வந்து இரும்பு போஸ்ட்டு. அதனால வந்து யாரும் காப்பாற்ற முடியாத சூழ்நிலை நான் படுத்துக்கிட்டேன். அப்போது பார்க்குறேன், இவங்க கத்துறது எனக்கு நல்லா தெரியுது, என் பாடி நல்லா எனக்கு தெரியுது. ஜீவனை மட்டும் என் ஆத்மா வெளியே போயிட்டு பிறகு என் ஆத்மா இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஆத்மாவுக்கு ரூபம் இல்லாததுனால அது அவங்களுக்கு தெரியாது. நான் நல்லா பார்க்குறேன், இவங்க கத்துறதெல்லாம் நல்லா தெரியுது. அந்த நான் தொங்குறது நல்லா, என் பாடியை நான் நல்லா பார்த்தேன். அப்போ போயிட்டு இருக்கும்போது ஆண்டரை கேட்டேன், கொஞ்ச காலம் நீ ஜீவனை கொடுத்துருந்தா ஒரு ஆத்மா சேர்த்து வந்திருக்க மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லும்போது, எரேமியா 33:3 வசனம் அப்படியே பெரிய பெரிய கொட்டை ஏற்றில் அப்படியே வருது, ஆகாசத்தில் வருது. அதை வாசித்து, ஆமாண்டவர் உன்னே தான் நோக்கி நான் கூப்பிட்றேன் அப்படின்னு நான் சொல்லும்போது, ஆண்டவர் என்ன பண்ண மறுபடியும் சங்கீதம் 50:15 வருது. 50:15 என் நாமத்தை நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என் நாமத்தை மகிமைப்படுத்துவேன். பெரிய பெரிய கொட்டை எழுத்து வருது. ஆமாண்டவர்ன்னு சொல்லியிருக்கும்போது அந்த நேரத்தில் எங்கோ மெயின் டிரான்ஸ்ஃபர் ஃபோன் பண்ணி மெயின் அடிச்சுட்டுக்கிறான். மெயின் ஆஃப் பண்ணிட்டாங்க. மெயின் ஆஃப் பண்ணிட்டு எப்போ கரண்ட்டு ஆஃப் ஆகிடுச்சோ அப்போ அந்த கரங்கு கீழே விட்டுருக்குது. அங்கேருந்து கீழே வீழ்ந்து போயிருக்க. மறுபடியும் அங்கேருந்து ஓடி வந்து அப்போ தான் என்ன தூக்க முடியும். தூக்கி ஃபஸ்ட் எய்டு வந்து மெரிசி நல்லா இப்போ எக்ஸசைஸ் பண்ணி ரயில் ஹாஸ்பிட்டலு கிட்ட இருக்கும். அந்த ரயில் ஹாஸ்பிட்டலு நான் கிட்டத்தட்ட 28 வருஷம் நான் தான் சீப் எலக்ட்ரிஷியன். நான் அங்கேருந்து நான் தான் ரயில் ஹாஸ்பிட்டல், ஆப்ரேஷன் தியேட்டர் எல்லாம் நான் தான் கம்ப்ளீட்டாக பார்ப்பேன். அந்த முதல்ல ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு தான் மட்டும் வேலைக்கு போவேன் நான். அது மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்கெல்லாம் என்னை நேசிப்பாங்க. ஸ்வீப்பர்லேருந்து, அட்டெண்டர்லேருந்து, நர்சிங்லேருந்து, டாக்டருங்கலேருந்தே ரொம்ப நேசிப்பாங்க என்னவை. அது மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது என்னை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஐசியூவில் போட்டுக்கிறாங்க. டாக்டர் எம்எஸ் மெடிக்கல் சூப்பர்டென்ட் முனிக்கண்ணையா இன்னைக்கு இருக்காரு, ரிட்டையர்ட் இருக்காரு. முனிக்கண்ணையா ஆண்டவர் வந்து பார்த்தும்போது நான் ரொம்ப இஷ்டம் அவருக்கு, ரொம்ப நேசிப்பார் என்ன அவர் டாக்டர். அப்போது பார்த்துட்டு, ஐயோ நல்ல மனுஷனே, இது மாதிரி முடிச்சுட்டாங்களே இன்றைக்கி, இந்த ஒரு மனுஷன் நல்லா வேலை செய்யறான்ட்டு இந்த மனுஷனே வேலை செய்ய வாங்கி இது மாதிரி சாவடிச்சிட்டாங்க, நல்ல மனுஷன் சாவடிச்சிட்டாங்கன்ட்டு ரொம்ப வேதனைப்பட்டு அவர் போயிட்டு அவர் கேபினில் உட்காந்துட்டு இவருக்கு யோசித்து அப்புறம் வந்து அங்கே சொல்லிவிட்டு எங்கள் ஆஃபீஸர் வரத்துக்குள்ளே எங்கள் ஆஃபீஸர் அப்போ எனக்கு முனிரத்னன்ட்டு எஸ்எஸ்சி இருந்தார். முனிரத்னம் எஸ்எஸ்சி. அவர் வந்து என்னங்க அப்படி சாவடிச்சு நல்ல மனுஷனை இப்படி போக வச்சிங்களே, இப்படி கைதாரி விட்டீங்களே எப்படிட்டு சொல்லும்போது, அப்போ மறுபடியும் அங்கே அந்த காலத்தில் வந்து இந்த செல்லெல்லாம் அப்போ இல்லை, பெருசெல்லாம் 2006 யாரோ பணக்காரங்கிட்ட தான் இருக்கும், ஏழ்மையான காரங்கிட்ட இருக்காது செல்ல 2006. அப்போது என்ன பண்ணாங்க, ரயில்வே ஹாஸ்பிட்டல்லேருந்து வேப்பகுண்டா, எங்களுக்கு சொந்த ஊர் வேப்பகுண்டா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு கிலோமீட்டர் எங்கள் கிராமம். அந்த ரயில்வே ஸ்டேஷன் எஸ்எம்முக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறாங்க, ராமசமுத்திர கிராமத்தில் ஆசீர்வாதன்ற மனசு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் வேலை செய்கிறாரு, அவரே இறந்துட்டாரு, அவர் பாடி ரயில்வே ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க போய் சொல்லிடுங்கன்ட்டு எஸ்எம்முக்கு ஃபோன் பண்ணி, எஸ்எம் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிற போட்டருங்களை அனுப்பி கிராமத்துக்கு ஆசீர்வாதம் ஐயா வீடு எதுன்னு என்ன விஷயம்னாக்கா, அவர் இறந்துட்டாராம், கரண்ட்டில் ஷாக் அடிச்சு கரண்ட்டில் மாட்டினு இறந்துட்டாராம் ஹாஸ்பிட்டலில், ரயில்வே ஹாஸ்பிட்டலில் அரக்கோணத்தில் பாடி ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு சொல்லி அவங்க சொல்கிறதுக்குள்ள அப்போது ஊர் ஜனமெல்லாம் கிளம்பி ஸ்டேஷன் கிட்ட தான் 1 கிலோமீட்டர் கூட இருக்காது கிட்ட ஓடி இருக்கும்போது அப்போது நான் நிறைய வந்து என்கிட்ட அந்த நேரத்தில் பணம் இல்லை, ஆனால் ஆத்மாக்கெல்லாம் ஆதாயம் இப்போ நிறைய போயிடும். ஒத்திரி சின்ன யார் ஹெல்ப் கேட்டாலும், யார் வீட்டில் சப்ளை இல்லைனாலும், யார் வீட்டில் ப்ளக் ஒர்க் பண்ணல, ஃபேன் ஒர்க் பண்ணல, என்ன வேலைன்னா உடனே போய் செய்வேன். ஐயா எங்கள் வீட்டில் இது இல்லைன்னா உடனே போய் செய்வேன். அவங்க வேறு காசுக்கு அவங்க வாங்க மாட்டேன். நான் ரொம்ப ஆத்மாங்க நிறைய ஆட்களை சேர்த்துக்கிறேன் நான், ஆனால் பணம் என்கிட்ட அந்த நேரத்தில் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை
என்ன யார் இந்த ஜனமெல்லாம் ஆசிரியர் அண்ணன் கரண்ட்டில் மாட்டிட்டாரான் அப்படின்ட்டு ஓடி வந்து ஹாஸ்பிட்டலில் ஓடு கத்திருக்கிறாங்க அவங்க வெளியே வந்து. ஆண்டவரே எங்கள் அண்ணனுக்கு ஜீவனை கொடுங்க, உங்கள் அண்ணனுக்கு அண்ணன் நான் மறித்து போந்து அவங்களுக்கு தெரியாது, அண்ணனுக்கு ஜீவனை கொடுங்க ஜீவனை கொடுங்கன்னு கத்தியிருக்காங்க. கத்தியிருக்கும்போது அப்போது யாரோ ஒரு கூக்குரல் ஆண்டவர் கேட்டுக்கிறாரு. அல்லேலூயா. யாரோ ஒரு கூக்குரல் ஆண்டவர் கேட்டுக்கிறாரு. அந்த கூக்குரலை கேட்டு மறித்து போயின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் ஆனாலும் பிறகு மறுபடியும் என் கால் என் பெட்லேருந்து ஐசியூவில் டாக்டருங்க நர்ஸிங்க அவங்கெல்லாம் சுற்றி ரொம்ப வேதனைப்பட்டுன்னு இருக்கிறாங்களாம். அந்த நேரத்தில் என் கால் மெதுவாக முடங்கிறதுக்கு ஆரம்பிச்சுதான். என் ரெண்டு கரங்க இந்த பக்கம் அந்த பக்கம் ஷேக் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சுதான். இது பார்த்த உடனே இன்னைக்கு இருக்கிற ஆல்பர்ட் என்ற ஒரு அட்டெண்டர் இருந்தார். அவர் ஓடிப்பட்டு இல்லை அண்ணனுக்கு உயிர் இருக்குது பாருங்க, கை கால் அசுகிறாரு, ஷேக் ஆகுது பாருங்கன்னு சொல்லி டாக்டரை கூப்பிட்டு டாக்டர் மறுபடியும் டாக்டர் அன்றைக்கி ஓடிக்கிறாங்க. டாக்டர் அப்போ ஓடுது, இல்லையா நான் பார்த்துட்டேன், அவன் கூப்பிட்டுக்கிறான், ஆல்பர்ட்ன்ற தம்பி போய் கூப்பிட்டுக்கிறான், அண்ணனுக்கு உயிர் இருக்குது நான் பார்த்தேன், காலில் அசுகிறாரு ஷேக் பண்ணாருன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது டாக்டர் இல்லையா நான் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு தான் வந்தேன், இல்லையா ஓட்சியா நல்ல மனுஷனை சாவச்சிட்டானுங்க அப்படின்னு சொல்லி திட்டினேக்கிறான். இல்லையா நான் பார்த்தேன், அண்ணன் காலை முடிக்கிட்டாரு, கை முடங்கினாரு, ஷேக் ஆகுதுன்னு சொல்கிறது என்ன இப்படி சொல்கிறேன்ட்டு டாக்டர் ஓடி வந்துக்கிறாரு. முன்னுக்கண்ணையா ஓடி வந்து எம்எஸ் அவர் மெடிக்கல் சூப்பர்டென்ட் அவர் ஓடி வந்து பார்க்கும்போது மறுபடியும் பல்ஸ் நார்மல் இருக்குதான். அல்லேலூயா. பல்ஸ் நார்மலாக இருக்கும்போது அவர் பார்த்து ஆச்சரியம், ஒன்றுமே புரியல, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குதுட்டு தெரியல அவருக்கு. தகுத்துட்டு எனக்கு ஆக்சிஜன் மாஸ்க் வச்சுட்டு உடனே அவர் சிஎம்எஸ் எங்களுக்கு வந்து ரயில்வே ஹாஸ்பிட்டல் பெரம்பூர், அந்த சிஎம்எஸ்க்கு ஃபோன் பண்ணிக்கிறேன். சார் இந்த மாதிரி வந்து அவர் சீப் எலக்ட்ரிக்கல், அவர் தான் சீப் இங்கே எலக்ட்ரிக்கல், அவர் தான் ஹாஸ்பிட்டல் மெயின்டைன் பண்ணுவார். அந்த அவர் வந்து இது மாதிரி எலக்ட்ரிக் ஷாக்கில் வந்து எடுத்துன்னு வரும்போது அவங்க அந்த எடுத்தாலும் ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு போது பல்ஸ் 1 இல்லை 0 ஒன்றுமே இல்லை. நான் மறுபடியும் நாங்கள் செக் பண்ணும்போது அனௌன்ஸ் பண்ணிட்டோம், டெத் ஆகிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டோம், எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், எல்லாம் ஆயிடுச்சு. மறுபடியும் ஒரு 20-25 மினிட்ஸ் பொறுத்து மறுபடியும் அவருக்கு பல்ஸ் நார்மல் ஆகுது, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லும்போது அப்போ சிஎம்எஸ் சொன்னாராம் எம்எஸ் கிட்ட, சிலது வந்து நம்மளால முடியாது, ஆனாலும் சிலது வந்து மெராக்கிள்னு ஒன்று இருக்குது, அந்த மெராக்கிள் 101 நடக்கும், அது இருக்கலாம். இப்போ எப்படி இருக்காருனாக்க பல்ஸ் நார்மல் இருக்குது, ஆனால் கண்ணு திறக்கல, பேசலை அப்படின்னு உடனே பெரம்பூருக்கு டாக்டரை வச்சு ஆம்புலன்ஸில் அனுப்பிட்டுன்னு சொன்னார். அப்படி சொன்ன பொருனே உடனே டாக்டர் என்ன பண்ணிட்டாரு, அவன் டாக்டரை வச்சுட்டு ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி எங்களை ஃபேமிலியோட பெரம்பூருக்கு அனுப்பிட்டாரான். டெட் பாடி தான் அனுப்பினாரான். அங்கே போயிட்டு போகும்போது அந்த சிஎம்எஸ் அங்கே இருக்கிற டாக்டர் சொல்கிறாங்க, அரக்கோணத்துலேருந்து எலக்ட்ரிக் ஷாக் கேஸ் ஒன்று வருது, அது முன்னிக்கண்ணையா கேஸு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கன்னு அந்த சிஎம்எஸ் சொன்னபோது டாக்டருங்க வந்து அங்கே ஆம்புலன்ஸ் இறக்கி ஸ்ட்ரெச்சரில் தள்ளி போகும்போது நிறைய டாக்டருங்க வந்து அவங்க செக் பண்ணிவிட்டு எல்லாம் நார்மல் சார்ட்டில் வந்து நார்மல்னு எழுதுறாங்களாம். நார்மல் எழுதிட்டு அப்புறம் ஐசியூவில் போகும்போது அந்த டாக்டர் சிஎம்எஸ்ஸே வந்தாராம். வந்து பார்த்து என்னை தொட்டு பார்த்து அந்த நேரத்தில் என்ன இன்ட்ரெஸ்ட் போட்டால் எங்களுக்கு தெரியும், அது வரைக்கும் எனக்கு ஒன்றும் தெரியாது. அந்த எம்எஸ் வந்து கொஞ்ச நேரம் போட்டு தட்டி எழுந்துடுறா, நீ எம்மனே ஜெயிச்சுட்டு வந்துட்ட எழுந்துடுறா அப்படின்னு சொல்லி அப்போ தட்டி அந்த பெட்டில் உட்காந்து தூக்குனாரு. அப்போ தான் எனக்கு ஒன்றும் தெரியல, எங்கே உட்காரணும் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் என் மனைவி என் பிள்ளைங்க வந்து அந்த முன்னாடி ஐதுனுக்கிறாங்க மனைவி பிள்ளைங்க, என்ன எனக்கு தெரியல. அதனால எங்கம்மா என்ன இருக்கிறேன்னாக்கா ஒன்றும் இல்லை, மயக்கடிச்சு வீழ்ந்துட்டேன், ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன், இங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் எம்எஸ் எங்கள் வீட்டில் எல்லோரும் வெளியே தூத்துட்டாங்க, யாருங்க இருக்கிற போங்க ஐயாதிங்க போகன்னு தூத்துட்டாங்க. அந்த நேரத்தில் எனக்கு ஒன்றுமே புரியல. அன்றைக்கி கொஞ்சம் அப்போ தான் கண்ணை தட்டு பார்க்குறேன். அப்போது அந்த சிஎம்எஸ் சொன்னார், அது நல்லா கேட்குது எனக்கு, நீ எவனே ஜெயிச்சுட்டு வந்து ஏந்திரான்னு சொல்லிட்டு அவர் என்னை உட்கார வச்சு என்ன சொன்ன டாக்டர் மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ண தெரியல, என்னை வந்து அப்சர்வில் கொஞ்சம் ஒரு 20-25 நிமிஷம் அப்சர்வ் வச்சிருந்து எந்த ஆம்புலன்ஸில் என்னை டெட் பாடியை தூக்கிட்டு போனாங்களோ அதே ஆம்புலன்ஸில் ஜீவனோடு மறுபடியும் கொண்டு வந்தாங்க என்னவை. அல்லேலூயா. இதுதான் எனக்கு ஆண்டவர் செய்தவன். 2006 மரித்து போன என்ன இது வரைக்கும் ஆண்டவர் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார், என்னை ஜீவனோடு நடத்தி கொண்டிருக்கார். அவர் தான் ஒவ்வொரு நாளும் கிருபையால் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். எங்கோ எப்போ நான் செய்த பாவங்களுக்கு எப்போ மாண்டு போயிருக்கணும், எப்போ செய்திருக்கணும், ஆனால் இது வரைக்கும் வச்சிருக்கேனாக்கா கர்த்தருடைய கிருபை, அவருடைய கிருபையினால் தான் இன்றைக்கி நான் ஜீவனோடு இருக்கிறேன், இன்றைக்கி சாட்சியோடு இருக்கிறேன். இங்கே அதே இடத்துல எனக்கு ஒரு மலையை கொடுத்தாரு ஆண்டவர். அந்த மலையில் அற்புத மலைன்னு கொடுத்தாரு. அந்த மலையில் படிக்கட்டு கட்டி அநேகர்களுக்கு ஆசீர்வாதமாக அந்த மலையை வந்து ஆண்டவர் சொன்னார் என்கிட்ட ஒரு ஊழியக்காரர் மூலமாக சொன்னார், அன்றைக்கி இந்த மலையை உன் கர்த்தருக்கு கொடுக்குறேன், உனக்கு ஜீவனில் வரைக்கும் நீ தான் பராமரிக்கணும்னு என்கிட்ட சொன்னார் ஆண்டவர். அதனால் இது வரைக்கும் இன்றைக்கு எனக்கு இப்போது இந்த வீடியோ எடுக்கும்போது இந்த நேரத்தில் எனக்கு வயசு வந்து 70 ஆகுது. இந்த 70 வயசு வரைக்கும் நான்
ஆண்டவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் எனக்கு செய்த பெரிய காரியம். இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன், இன்னைக்கு சுகத்தோடு இருக்கிறேன், இன்னைக்கு பலனோடு இருக்கிறேன். நான் தான் சாட்சி, உனக்கு யாருமே இல்லை. நான் மரணத்தை ருசி பார்த்து வந்தேன். இது தெய்வ சாட்சி. இது என்ன மரணத்தை ருசி, மரணம் என் பாடியை நான் பார்த்துருக்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட ஆண்டவர் என்னை இது வரைக்கும் வச்சு நடத்தினுக்கிறாரு. இன்னைக்கு அநேகர் அந்த அற்புதம் மலைக்கு வந்து அநேகர் அந்த இடத்துல ஜெபித்து அநேக அற்புதங்களை பெற்றுக்கொண்டு போறாங்க. அதுக்காக இந்த ஆண்டவர் நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் என்னை எவ்வளோருக்கு வச்சிருக்கிறேன் எனக்கு தெரியாது, ஆனால் நான் பெரிய ஒரு சாட்சியாக இந்த இடத்துல நின்று இருக்கிறேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட நீங்கள் கூட கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். மனுஷனை நம்பினா மனுஷன் கைவிட்டுருவான். ஆனால் கர்த்தரை நம்பினா கர்த்தர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். நம்மளை வெக்கப்பட விட மாட்டார் ஆண்டவர். அவர் நம்புங்க, அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக.